வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்கள் எந்த அளவுக்கு சேதத்தை ஏற்படுத்தியது அல்லது ட்ரம்ப் கூறுவது போல் முற்றாகவே அணுசக்தி நிலையம் அளிக்கப்பட்டு விட்டதாக என்பது குறித்து குழப்பமான தகவல்கள் மாறி மாறி வெளியாகி கொண்டிருக்கின்றன. அமெரிக்க ஆரம்பகால உளவுத்துறை மதிப்பீட்டு உளவு அறிக்கை ஒன்றை CNN தொலைக்காட்சி லீக் செய்தது. அது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறுவதற்கு தலைகீழாக உள்ளது. அந்த உளவு அறிக்கையின்படி கடந்த வார இறுதியில் ஈரானின் அணுசக்தி நிலையத்தின் மீதான அமெரிக்க ராணுவ தாக்குதல்கள் ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் முக்கிய கூறுகளை அளிக்கவில்லை. உளவு அறிக்கையின் கணிப்பின்படி அமெரிக்க தாக்குதல் அதிகபட்சம் ஈரானிய அணுசக்தி திட்டத்திற்கு பல மாதங்கள் மட்டுமே பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கலாம் என்று CNN தொலைக்காட்சி கூறுகிறது. இந்த உளவு அறிக்கை அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகனின் உளவுத்துறை பிரிவான பாதுகாப்பு உளவுத்துறை நிறுவனம் DNA-யால் தயாரிக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. இது அமெரிக்க தாக்குதல்களுக்கு பின்னர் அமெரிக்க மத்திய கட்டளைத்தளம் சென்கோமால் நடத்தப்பட்ட போர் சேத மதிப்பீட்டை அடிப்படையாக கொண்டது என்று அந்த உளவு அறிக்கை பற்றி நன்கு அறிந்த வட்டாரங்களில் ஒன்று தெரிவித்தது என்கின்றது CNN தொலைக்காட்சி. இங்கு கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம், இது ஒரு ஆரம்ப கணிப்பீடுதான். தளங்களுக்கு ஏற்பட்ட சேதம் மற்றும் ஈரானின் அணுசக்தி ஆலை மீதான தாக்குதல்களால் ஏற்பட்ட சேதம் பற்றிய பகுப்பாய்வு நடந்து வருகிறது. மேலும் மேலும் உளவு தகவல்கள் கிடைக்கும் போது இந்த கணிப்பீடு மாறக்கூடும். ஆனால் அமெரிக்க தாக்குதல்கள் ஈரானின் அணுசக்தி செறிவூட்டல் இயந்திரங்களை முழுமையாக அழித்துவிட்டன என்ற ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் தொடர்ச்சியான கூற்றுக்களுடன் இந்த உளவு அறிக்கையின் கண்டுபிடிப்புகள் முரண்படுகின்றன. ட்ரம்ப் போலவே அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெட் ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டன என்று கூறுகிறார். அவரது அதிகாரத்தின் கீழ் உள்ள ராணுவ உளவுத்துறையின் உளவு அறிக்கை அவரது கூற்றை பிரதிபலிக்கவில்லை என்கின்றது CNN. நியூயார்க் டைம்ஸும் CNN கூறுவதையே கூறுகிறது. உளவு அறிக்கையை நன்கு அறிந்தவர்களில் இருவர் ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தின் கையிருப்பு அளிக்கப்படவில்லை என்று கூறினார்கள். அத்துடன் யுரேனியம் செறிவூட்டல் இயந்திரங்கள் சேதம் ஏற்படாமல் பெரும்பாலும் அப்படியே இருப்பதாக ஒருவர் கூறினார். மற்றொரு வட்டாரம் உளவுத்துறை மதிப்பீடு செய்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அமெரிக்க தாக்குதல்களுக்கு முன்னர் தளங்களில் இருந்து நகர்த்தப்பட்டதாக கூறியது. அது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் ஏற்கனவே வெளியிட்ட காணொலியிலும் தெரிவித்திருந்தோம். தாக்குதல் நடப்பதற்கு 3 நாட்களுக்கு முன் அணுவாலைக்கு வெளியே வரிசையாக ட்ரக்கில் நின்றிருப்பதை காட்டும் செயற்கைக்கோள் படத்தையும் வெளியிட்டிருந்தோம். அதன் அர்த்தம் தாக்குதலுக்கு முன்பே யுரேனியம் உட்பட முக்கிய பொருட்கள் அங்கிருந்து அகற்றப்பட்டு விட்டன. எனவே DIA உளவு அறிக்கையின் மதிப்பீடு என்னவென்றால், ஈரானின் அணுசக்தி திட்டத்தை அமெரிக்கா சில மாதங்களுக்கு பின்னுக்கு தள்ளி இருக்கலாம். DIA உளவு அறிக்கை ஒன்று இருப்பதை வெள்ளை மாளிகை ஒப்புக்கொண்டது. ஆனால் DIA உளவு அறிக்கையை சரியானது என்று ஏற்கவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. இதில் உள்ள தமாஷ் என்னவென்றால், உளவு அறிக்கையை தயாரித்த ராணுவ உளவுத்துறை அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகோனின் அதிகாரத்தின் கீழே இயங்குகிறது. வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளர் கேரோலின் லீவிட் வெளியிட்ட அறிக்கையில் இந்த உளவு அறிக்கையில் கூறப்படும் மதிப்பீடு முற்றிலும் தவறானது. அத்துடன் அந்த உளவு அறிக்கை மிக ரகசியமானது என்று வகைப்படுத்தப்பட்டது. ஆனால் உளவு அறிக்கையின் கீழ்மட்ட அதிகாரியால் CNN தொலைக்காட்சிக்கு கசிந்தது என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது அமெரிக்க ராணுவ உளவுத்துறையின் மிக ரகசியமானது என்று வகைப்படுத்தப்பட்ட உளவு அறிக்கை அந்த உளவுத்துறையின் கீழ்மட்ட அதிகாரி ஒருவரின் கைகளுக்கு சுலபமாக கிடைக்கிறது என்பதை வெள்ளை மாளிகை ஒப்புக்கொள்கிறது. வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளர் கேரோலின் லீவிட் மேலும் கூறிய போது, இந்த உளவு அறிக்கையின் கசிவு ஜனாதிபதி ட்ரம்பை இழிவுபடுத்துவதற்காக நடந்துள்ளது. அத்துடன் இது ஈரானின் அணுசக்தி திட்டத்தை அழிக்க ஒரு கச்சிதமான தாக்குதல் நடத்திய துணிச்சலான அமெரிக்க போர் விமானிகளை இழிவுபடுத்துவதற்கும் ஒரு தெளிவான முயற்சி. 14-30,000 பவுண்ட்ஸ் எடை கொண்ட குண்டுகளை அவர்களின் இலக்குகளில் சரியாக வீசும் போது என்ன நடக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும். அது அணுவாலையின் மொத்த அழிப்பு என்றார். இந்த வார நேட்டோ உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள நெதர்லாந்தில் இருக்கும் ட்ரம்ப் CNN வெளியிட்ட உளவு அறிக்கையினை மறுத்தார். அப்படி ஒரு உளவு அறிக்கை இருக்கிறது என்கிறது வெள்ளை மாளிகை. ஆனால் அதில் உள்ள தகவல் தவறான கணிப்பு என்கிறார்கள் அவர்கள். அப்படி ஒரு உளவு அறிக்கையே கிடையாது என்கிறார் ட்ரம்ப். ட்ரம்ப் தனது சமூக வலைதள பதிவில் தாக்குதல் பற்றி குறிப்பிட்ட போது, வரலாற்றில் மிகவும் வெற்றிகரமான ராணுவ தாக்குதல்களில் ஒன்றை நாம் நடத்தியுள்ளோம். அதில் ஈரானில் உள்ள அணுசக்தி தளங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுள்ளன என்று எழுதினார். நேட்டோ உச்சி மாநாட்டில் இருக்கும் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் ஹெக்ஸெட் நேற்று புதன்கிழமை செய்தியாளர்களிடம் கூறிய போது, இந்த மதிப்பீடு ஒரு ரகசிய உளவு அறிக்கை என்றார். ஒரு ரகசிய உளவு அறிக்கை எப்படி தலைப்புச் செய்திகளில் இடம்பெற்றது என்பதை அவர் கூறவில்லை. அவர் மேலும் தெரிவித்த போது, அந்த உளவு அறிக்கை முதற்கட்டமானது. அமெரிக்க ராணுவ உளவுத்துறை DIA தயாரித்த உளவு அறிக்கை குறைந்த நம்பிக்கை கொண்டது. அதை கசிய விட்டதன் பின்னணியில் அரசியல் நோக்கங்கள் உள்ளன. அதை கசிய விட்டவரை அடையாளம் காண அமெரிக்க உள்ளக உளவுத்துறை FBI விசாரணைகளை நடத்துகிறது என்று கூறினார். அவரது அதிகாரத்தின் கீழ் உள்ள அமெரிக்க ராணுவ உளவுத்துறை DIA தயாரித்த உளவு அறிக்கை குறைந்த நம்பிக்கை கொண்டது என்று அவரை கூறும்போது நாம் என்ன சொல்ல முடியும்?
அப்படி ஒரு உளவுத்துறை ஏன் இயங்குகிறது என்று புரியவில்லை. ட்ரம்ப் நிர்வாகம் கூறுவது உண்மையோ பொய்யோ, அனைவரும் ஒரே உண்மையை அல்லது ஒரே பொய்யை கூறாமல் ஏன் ஆளாளுக்கு மாறி மாறி கூறுகிறார்கள் என்பது அவர்களுக்கு வாக்களித்த அமெரிக்கர்களுக்கே வெளிச்சம். அமெரிக்க B-2 குண்டுவீச்சு விமானங்கள் 2 அணுசக்தி நிலையங்களான போர்டோ எரிபொருள் செறிவூட்டல் ஆலை மற்றும் நட்டான்ஸ் செறிவூட்டல் வளாகத்தின் மீது குண்டுகளை வீசிய போதிலும் குண்டுகள் தளங்களின் மையவிலக்கு இயந்திரங்கள் மற்றும் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை முழுமையாக அளிக்கவில்லை என்று விஷயத்தை நன்கு அறிந்தவர்கள் தெரிவிக்கின்றனர். அதற்கு பதிலாக போர்டோ, நட்டான்ஸ் மற்றும் இஸ்பஹான் ஆகிய 3 தளங்களுக்கும் ஏற்பட்ட தாக்கம் பெரும்பாலும் நிலத்தடி கட்டமைப்புகளுக்கு மட்டுமே மட்டுப்படுத்தப்பட்டது. அவை கடுமையாக சேதமடைந்தன என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. தளங்களின் மின் உள்கட்டமைப்பு மற்றும் வெடிகுண்டு தயாரிப்பதற்காக யுரேனியத்தை உலோகமாக மாற்ற பயன்படுத்தப்படும் சில நிலத்தடி உபகரணங்கள் சேதமடைந்தன. அமெரிக்க தாக்குதல்களின் தாக்கம் குறித்து இஸ்ரேலிய மதிப்பீட்டில் போர்டோ எரிபொருள் செறிவூட்டல் ஆலையில் எதிர்பார்த்ததை விட குறைவான சேதம் கண்டறியப்பட்டது என்கிறார்கள் இஸ்ரேலிய அதிகாரிகள். இருப்பினும் பல அணுசக்தி தளங்களில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகளின் கலவை ஈரானிய அணுசக்தி திட்டத்தை 2 ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளிவிட்டதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் நம்புகின்றனர். ஈரானியர்கள் அணுசக்தி உள்கட்டமைப்புகளை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும், ஆனால் இஸ்ரேல் அதை அனுமதிக்காது என்கிறார்கள் அவர்கள். அதாவது இஸ்ரேல் அவற்றின் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தும். அதே நேரத்தில் முழுமையாக அழிக்கப்பட்டதாக ட்ரம்ப் கூறும் அணுகாலை மீது மீண்டும் மீண்டும் தாக்குதல் நடத்துவது எப்படி என்பது புரியவில்லை. இங்கு மற்றொரு விஷயத்தை கவனியுங்கள். அமெரிக்க குண்டுவீச்சு தாக்குதலுக்கு முன்பு இஸ்ரேல் ஈரானின் அணுசக்தி திட்டம் 2 ஆண்டுகள் பின்தள்ளப்பட்டதாக பகிரங்கமாக கூறியிருந்தது. இப்போதும் அதையே இஸ்ரேல் கூறுகிறது. அப்படியானால் அமெரிக்க தாக்குதல் சாதித்தது என்ன என்ற கேள்வி எழுகிறது. தாக்குதல்களின் வெற்றி குறித்து ட்ரம்ப் மற்றும் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் ஹெக்ஸிட் நம்பிக்கையுடன் இருந்த போதிலும் சேத மதிப்பீடு இன்னமும் நடந்து கொண்டிருக்கிறது என்று அமெரிக்க கூட்டுப்படை தளபதி ஜான் கெயின் கூறுகிறார். தாக்குதல் நடந்த இடங்களின் வர்த்தக செயற்கைக்கோள் படங்களை உன்னிப்பாக ஆய்வு செய்த மிடில்ஃபரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்டர்நேஷனல் ஸ்டடீஸின் பேராசிரியரும் ஆயுத நிபுணருமான ஜெஃப்ரி லூயிஸ் தாக்குதல்கள் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததாக தெரியவில்லை என்ற மதிப்பீட்டை ஒப்புக்கொண்டார். நட்டான்ஸ், இஸ்பஹான் மற்றும் பார்சின் அருகே உள்ள பல முக்கிய நிலத்தடி அணுசக்தி நிலையங்களை இஸ்ரேல் அல்லது அமெரிக்கா அழிக்க முடியாமல் போர் நிறுத்தம் வந்தது என்று லூயிஸ் கூறினார். ஈரானிய தளங்கள் மீதான அமெரிக்க தாக்குதல் பற்றி அமெரிக்க காங்கிரஸ் மற்றும் செனட்டுக்கு செவ்வாய்க்கிழமை விளக்கம் கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த விளக்க கூட்டங்கள் இறுதி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டன. இந்த விஷயத்தை நன்கு அறிந்த 2 அதிகாரிகளின் கூற்றின்படி அனைத்து செனட் விளக்கமும் இன்று வியாழக்கிழமைக்கு மாற்றப்பட்டுள்ளது. தாக்குதல் உண்மையிலேயே வெற்றி என்றால் விளக்க கூட்டத்தை பிற்போடுவார்களா?